ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் என்ன சமையல் அப்படின்னா நாட்டுக்கோழி வாங்கியிருக்கோம். 1.25 கிலோ இருக்குது. நாட்டுக்கோழி விலை பயங்கர ரேட்டுங்க. 1 கிலோ 750 ரூபா. நாட்டுக்கோழி 1.25 கிலோ வாங்கினது. இது வந்து ஆட்டு ஈரல் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். வாங்க இன்றைக்கி நாட்டுக்கோழி கிராமத்து முறையில் எப்படி வறுத்து அரைச்சி குழம்பு வைக்கலாம், எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க இதை சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து ஈஸியாக கிராமத்து முறையில் எப்படி நாட்டுக்கோழி முன்னாடியே சில பேர் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிடுவாங்க. நம்ம அப்படிலாம் வைக்க போகிறதில்ல. நம்ம எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். சிம்பிளாக பாருங்கள். நல்லா அலசி ஒரு பெரிய இட்லி சட்டி எடுத்துக்கிட்டேன். கழுவி எடுத்துக்கலாம். ஈஸியாக நமக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு மஞ்சத்தூள் போட்டு ஏற்கனவே கழுவியாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். உங்களுக்கே ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வச்சுருவீங்க. இப்போ கறியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பச்சை கறியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாங்க. நமக்கு நெஞ்சு வலி சளி எது இருந்தாலும் நல்லெண்ணெய் ஊற்றி நாட்டுக்கோழி வச்சுக்கணும்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் எண்ணெயே. இனி நான் எண்ணெயை ஊற்ற மாட்டேன். இப்போ இதை நல்லா பிரட்டிக்கலாம். பிரட்டியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். இப்போ மஞ்சத்தூளும் எண்ணெய் ஊற்றி 1/2 மணி நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஊறிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டில் போட்டுக்கலாம். போட்டு இதையும் பிணைச்சி விட்டுக்கலாம். நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினா தான் நமக்கு வந்து கறி நல்லா பஞ்சு வேகும். ஊறட்டும். அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு அளவுலாம் சொல்ல தெரியாதுங்க. எங்கள் வீட்டுக்கு 2 பேத்துக்கு அளவாக சமைப்பேன். அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 100 கறி அளவு 1 கிலோ வச்சுக்கோங்க. 1 கிலோவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 கிலோவுக்கு தான் நான் மசாலா இப்போ ரெடி பண்ண போகிறேன். தண்ணி நல்லா காயிட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு வரும். நான் வச்சுருக்க சீரகம் போட்டது. அதிக அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வந்து கொஞ்சமாக தான் போடணும், ரொம்பவும் போடக்கூடாது. நாட்டுக்கோழிக்கு வந்து ரொம்ப மெயினே வந்து மிளகு நல்லெண்ணெய் தாங்க. அதுதான் நமக்கு நாட்டுக்கோழி சாப்பிட்ற ஃபீலே கொடுக்கும். ஏன்டா அதுதான் சளி எல்லாமே. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன். வர கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ நல்லா வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் விட்டிங்கன்னா பூரா கருகி போயிடும். நம்மளால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுக்கலாம். ரெண்டு பட்டை போட்டுக்கலாம். இதெல்லாம் தாளிக்கிறப்ப தான் போடணும். நம்ம தான் தாளிக்க மாட்டோம்ல, அதனால இதிலே போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய் இருக்கதா போடுறேன், வீட்டில் உள்ளதை பாருங்கள். அன்னாசி பூ, இதெல்லாம் நம்ம அதிகமாக போட்டோம்னாலும் குழம்பு டேஸ்ட்டை மாற்றிடும். 2 கிராம் போட்டுடலாம். இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்றமாக போட்டுக்கலாம். இது 4 மிளகா ஏற்கனவே காரம்னு தான் நினைக்கிறேன், அதிகமாக போட்டுறேன். நல்லா மணக்க பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
அரைச்சி வச்சாவே அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். அரைக்கையில் அப்படியே இதெல்லாம் வறுக்கையிலேயே நல்ல மணமாக வருது. கொஞ்சமாக அரிசி போட்டுக்கலாம். நிறையா போட்டோம்னா குழம்பு பொங்கி வரும். சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 4-5 அரிசி. இது எல்லாம் ஏன் சீக்கிரம் போடுறேன்னா அடுப்பு சூடாச்சுன்னா பூரா சட்டி சூடானா பூராமே கருகி போயிடும். அதான் எல்லாம் போட்டு ஒரே டயத்தில் வறுத்துக்கலான்றதுக்காக போட்டுட்டேன். 2 கடலைப்பருப்பு, துவரப்பருப்பு ஒரு 4 பருப்பு போட்டுக்கலாம். போதுங்க இந்தளவுக்கு. இதை இப்போ நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வறுத்துட்டு இந்த அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே சட்டியில் 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதாகவும் வதக்கலாம். நல்லா வதக்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வாங்க இதில் ஒரு 2 சில்லி தேங்காய் சில்லி போட்டிருக்கேன். தேங்காய் போட தேவையில்லை, நான் சும்மா கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக போடுறேன். தேங்காய் போட்டாச்சு. இப்போ இந்த வறுத்து வச்சது எல்லாமே இதில் போட்டு ஃபஸ்ட்டு 1-2 அரைச்சிக்கலாம். அரைச்சி வந்துட்டு அப்புறம் தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். 1/2 மணி நேரம் நல்லெண்ணெய் மஞ்சளும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 போட்டு ஊற வச்சாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்த செலவை இதில் ஊற்றிக்கலாம்.
நல்லா பெரட்டி வச்சுக்கலாம். மசாலா சூடாக இருக்குங்க, சூடாக போட்டு அரைச்சனால. நாட்டுக்கோழி மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், ரொம்ப போட வேணாம், சும்மா கொஞ்சம் போட்டால் போதும். இதுக்குமே மசாலா நிறைய அரைச்சி ஊற்றிருக்கோம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு வெளியே எடுத்து கட்டாயி போச்சுங்க. பச்சை கருப்பில் போட்டுக்கலாம். இனி இதில் தேவையான தண்ணி ஊற்றி அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு கொதி விட்டால் நாட்டுக்கோழி ரெடி ஆகிடும். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இனி தூக்கி அடுப்பில் வச்சு அப்படியே கொதி விட்டு இறக்குறதாங்க. தாளிக்கிறது எதுவுமே கிடையாது. வாங்க குழம்பு தூக்கி அடுப்பில் வச்சுக்கலாம். இதை நம்ம தாளிக்கல எதுவுமே செய்யலை. அப்படியே பச்சை கறி, பச்சை செலவை வறுத்து அப்படியே எல்லாமே மசாலா எல்லாமே பச்சையாக வச்சுருக்கோம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் சென்று பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் நல்லா கொதிச்சு வரட்டும், அப்போ தான் கறி நல்லா வேகும். நல்லா குழம்பு கொதிச்சிச்சுங்க, கறி வெந்துருச்சு. இப்போ இறக்க பையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆயில் நிறையா ஊற்றிட்டேன், அந்த நேரத்தில் தும்மல் வேறு வந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி, வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சுட சுட சாப்பாடு. குழம்பு வந்து தண்ணியாக தான் வைக்கணும், நல்லெண்ணெய் ஊற்றுனா தண்ணியாக தான் வைக்கணும். அப்போ தான் நமக்கு சளி இருந்தாலும் எது இருந்தாலும் நெஞ்சு வெடிக்க எல்லாத்துக்குமே கேட்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். சரியான சூடுங்க, பயங்கரமாக பொசுக்குது. ஒரு வீடியோக்காக தான் இப்போ சூடாக போட்டு சாப்பிட்டு காட்டுறேன், இல்லைன்னா லேட்டாக தாங்க சாப்பிடுவேன். பாப்பா கையே வைக்க முடியல. கறி பாருங்கள், பச்சையாத்தே வச்சோம், நல்லா வெந்துருச்சு. நல்ல மணமாக இருக்குங்க. உப்பு உரப்பு எல்லாமே சரியாக இருக்குங்க. எல்லாம் நல்லா தூக்கலாக பொறுக்கவும் தொண்டையில் வச்சவொடனே என்ன சொல்கிறது, அப்படியே சளி விழுகிற மாதிரி காட்டமாக இருக்குது. இதை ஒரு கிளாஸ் இந்த குழம்பு எடுத்து அதில் மூங்கில் இலையை நல்லா தட்டி இந்த குழம்புல இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதை போட்டு சாப்பிட்டோம்னா நெஞ்சு வலி வர்றவங்களுக்கு நல்லா உடனே பலன் கிடைக்கும். அது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு வாரம் கொடுத்தோம்னா சரியாயிடும். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு நீங்களே எப்படின்னு சொல்லுங்கள். பாய்.